தேவனை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாக சந்தோஷமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நல்ல விடுதலையோடு நல்ல வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம், ஆமே ஸ்தோத்திரம், நடத்தி வந்த அந்த பாதை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே நீ நல்லவ 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 நல்லவ. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவ, கர்த்தர் மாறாதவ. நம்ம எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க, நம்ம சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க. தேவாதி தேவனுடைய மகிமையின் பிரசனம், தேவாதி தேவனுடைய அற்புதமான செயல் இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளாய் வெளிப்படும்படியாய். அல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே, வல்லமை நிறைந்தவரே, மகிமையானவரே, நமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்கள் பக்கத்தில் எல்லாரும் அம்மை உள்ள வந்திருக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை உயர்த்துவோம். துதி மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தூயாதி தூயவர் அப்படியே பரிசுத்த நாமத்தை சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரப்பாவே, எல்ஷடாவே, எல்லோகிமே, எபனேசரே. ஆமே ஸ்தோத்திரம். யெகோவா ரூபாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷம்மாவே, யெகோவா ரப்பாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை கிருபை கிருபை. இந்த காலை நேரத்தில் தேவ கிருபை, இந்த காலை நேரத்தில் தேவ மகிமை, இந்த காலை நேரத்தில் தேவனுடைய அற்புதமான செயல். ஆண்டவரே எங்கள் எல்லாரும் ஒருமுகப்படுத்தி உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய். அல்லேலூயா. உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா. உரியாத்தானா ரீபானானா ஷாகதானா ரீபா பாபா. ஆவியானவர் எங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவீராக, எங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவீராக, எங்கள் நினைவுகளை ஒருமுகப்படுத்துவீராக, எங்கள் செயல்பாடுகளை ஒருமுகப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆண்டவரை மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக, உங்கள் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக, உங்கள் ஜீவனுள்ள நாம மகிமைப்படுவதாக, உங்கள் வல்லமையுள்ள நாம மகிமைப்படுவதாக. அப்பா உமக்கு நம்ம மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே, இரக்கமும் ஐஸ்வர்யத்திலையும் காரணராகிய தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் இந்த காலை நேரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த 2வது ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்த உம்முடைய இரக்கத்திற்காக தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துவீராக, நீர் எங்கள் மேல் உம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய தயவை வெளிப்படுத்துவீராக. நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையை தாரும் ஆண்டவரே. தேவனை அறிந்திருக்கிற, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்திருக்கிற, தேவனுடைய கர்த்தத்துவத்தை அறிந்திருக்கிற நாங்கள் உம்மை ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுவது நீர் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதுவே உமக்கு பிரியமானதப்பா. நாங்கள் உண்மையாய் உம்மை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. எங்கள் எல்லாரும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இசை வாசிக்கிற உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்.
பாடுகிற ஆண்டவர்களை பலப்படுத்தும். ஆண்டவர் மீடியாவை கத்தர் பொறுப்படுத்தி நடத்தும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவர் வந்தமுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் கத்தர் பலப்படுத்தும். நம்முடைய மாறாத கிருபை வெளிப்படுவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறியது, என் உள்ளத்தில் இயேசு வந்தா, என் வாழ்க்கையின் ராஜாவானா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, வாழ்க்கையை மாறியது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. எல்லாம் சேர்ந்து. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டே, எவ்வளவு எவ்வளவு அன்பானவர். கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டே, எவ்வளவு எவ்வளவு அன்பானவர். உலகம் முழுவதிலும் கண்டதில்லை இயேசுவின் அன்பினை போல். உலகம் முழுவதிலும் கண்டதில்லை இயேசுவின் அன்பினை போல். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. என் மகிழ்ச்சி கடலில் அலை போன்றது, இயேசுவை என்றும் அது தொடர்கிறது. என்னை அழைத்து நன்மை செய்தார், என்னாலும் அவரை துதித்திடுவேன். என் மகிழ்ச்சி கடலின் அலை போன்றது, இயேசுவை என்றும் தொடர்கின்றது. என் மகிழ்ச்சி கடலின் அலை போன்றது, இயேசுவை என்றும் தொடர்கின்றது. என்னை அழைத்து நன்மை செய்தார், என்னாலும் துதித்திடுவேன். என்னை அழைத்து நன்மை செய்தார், என்னாலும் துதித்திடுவேன். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. கர்த்தரை கம்பீரமாய் பாடிடுவேன், கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். எத்தனை மகிழ்ச்சி பெறுகிறது, இயேசு என் மீட்பர் ஆனார். கைதட்டி பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தரை கம்பீரமாய் பாடிடுவே, கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. கர்த்தரை கம்பீரமாய் பாடிடுவே, கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணிடுவே. எத்தனை மகிழ்ச்சி பெருகிடுதே, இயேசு என் மீட்பரானார். எத்தனை மகிழ்ச்சி பெருகிடுதே, இயேசு என் மீட்பரானார்.
ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. பாடுங்கள். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானா. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானா. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. மறுபடியும் ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கை என்ன செய்தா? ஆனந்தம் என்னது? ஆனந்தம்னா என்னது? இயேசு நமக்கு வந்தார். அல்லேலூயா. அதான் என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். அவர் வந்த பொழுது எனக்கு ஆனந்தம் கிடைத்தது. அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறியது. அம்மை கர்த்தரை ருசித்து நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் என்னதான் ருசித்து அறிந்து கொண்டேன். எவ்வளவு அவர் அன்பானவர். அதுக்கடுத்து உலகம் முழுவதும் கண்டதில்லை என் இயேசுவின் அன்பினை போல. அந்த அன்பை போல இந்த உலகத்தில் ஒருத்தரையும் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு கார்டு கூட்டிக்கோ. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. பாடுவோம் எல்லாரும். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானா. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானா. கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டே, எவ்வளவு அன்பானவர். கர்த்தரை ருசித்து அறிந்து கொண்டே, எவ்வளவு அன்பானவர். உலகம் முழுவதிலும் கண்டதில்லை இயேசுவின் அன்பினை போ. உலகம் முழுவதிலும் கண்டதில்லை இயேசுவின் அன்பினை போ. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. மறுபடியும் ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. கர்த்தரை கம்பீரமாய் பாடிடுவே, கண்மலையை சங்கீதனம் பண்ணிடுவே. கர்த்தரை கம்பீரமாய் பாடிடுவே, கண்மலையை சங்கீதனம் பண்ணிடுவே. எத்தனை மகிழ்ச்சி பெருகிடுதே இயேசு என் மீட்பரானா. எத்தனை மகிழ்ச்சி பெருகிடுதே இயேசு என் மீட்பரானா. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானா. என் உள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானா. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. சொல்லுவோம். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறியது. அல்லேலூயா. இயேசு வந்தாலே நம்முடைய அட்மாஸ்பியர் மாறிடும். அல்லேலூயா. இயேசு வந்தாலே சூழ்நிலைகள் மாறும். இயேசு வந்தாலே நம்முடைய வாழ்க்கை மாறும். இயேசு வந்தாலே எல்லா நிலைமையும் மாற்ற இயேசு வல்லவர். மாறா மதுரமாய் மாறும். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற இயேசு நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய குறையாத அன்பு. அது அல்ல குறைய முடியாத ஒரு பெரிய அன்பு நம்முடைய இயேசுவின் அன்பு. எத்தனை ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா.
அவர் நம்ம வாழ்க்கையில் வந்தாலே போதும், ஒரு பெரிய மாற்றத்தை நான் வாழ்க்கையில் பார்க்க முடியும். நம்ம இன்னொரு பாடலை பாட போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து கர்த்தரை பாடி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் பழைய பாடல் தான். நல்ல உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அந்த தேவ அன்பு. அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவில் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த அன்பு, அது மாயமற்ற அன்பு, அது பரிசுத்தமான அன்பு. அந்த அன்பை வர்ணிக்கவே முடியாது. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, சொல்லுங்க எல்லாரும். ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு. எல்லாம் பாடணும், எல்லாரும் வாயை திறந்து. முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய
குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல உங்க சத்தம் கேட்கணும் எல்லாரும். சத்தமா சொல்லுவோம். அல்ல அல்ல குறையாத இயேசையா, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அபிஷேகத்தில் நம்முடைய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, ஊழியனாய் நம்மை மாற்றின அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, நம்மை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, நம்ம இயேசுவின் இணையில்லாத அன்பு, நம் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அந்த தாயின் அன்பை காட்டிலும், தகப்பனின் அன்பை காட்டிலும், உற்றார் உறவினரின் அன்பை காட்டிலும், நண்பனின் அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. மாயமில்லாத அந்த இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக உண்மையாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டுங்களேன். ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, நம்மை ஊழியனாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, ஆமென், என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, நம்மை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, சத்தமா, நம்மை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. மறுபடியோ அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. நல்ல கரங்களை தட்டி நம்ம
நமக்காய் தம் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மேல் அன்பு கூர்ந்த நம்முடைய அன்பின் தேவனாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமை செலுத்தும்படியாக அவருடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை நமக்காய் தந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரே. அதற்காக கர்த்தருக்கு எல்லாரும் மகிமை. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அன்பு நம்மை உயிர்ப்பிக்கிற அன்பு. அல்லேலூயா. நம்மை ஊழியனாய் மாற்றுவது மட்டுமல்ல, அது நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய அன்பு. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற நம்மையும் பலப்படுத்துகிற தேவனுடைய உன்னதமான வல்லமை. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக மாறணும். ஸ்தோத்திரம். எல்லாம் பிரிந்து போய் கிடக்கிற எலும்புகள் அன்றைக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட்ட பொழுது அது எப்படி ஒன்று சேர்ந்து சேனையாய் எழும்பி நின்று தேவனை மகிமைப்படுத்தினதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிதறி போய் கிடக்கிற எல்லா பலிபீடங்களும் மறுபடியும் கட்டப்பட்டு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஸ்தோத்திரம் பாத்திரங்களாய் மாற கர்த்தர் நமக்கு இந்த காலையில் இரக்கம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. நல்ல சத்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைது. பைபிளை சைடில் வந்து வச்சுக்கோங்க. நல்ல கயிறு. நல்ல உற்சாகமா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவா. எதுன்னு பாரு. ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும். உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும். உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தசைகள் உண்டாகட்டும். உம்பசன உணவாகட்டும். தசைகள் உண்டாகட்டும். உம்பசன உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும். இந்த காலை நேரத்தில் தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. மறுபடியும் அசைவாடும் இயேசுவே. ஒவ்வொரு மேலும் மேலும் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோளினால் மூடணுமே பரிசுத்தமாகணுமே. தோளினால் மூடணுமே பரிசுத்தமாக
அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலோன்று நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலோன்று நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆதி சபைகள் அசைவாடினவர் ஆண்டவர் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மேலும் வல்லமையாய் பலத்த காற்று போல பெரும் முழக்கத்தை போல ஆண்டவரே பல நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகளாய் வெளிப்பட்டதை போல இந்த காலை நேரத்தில் எங்கள் சபையில் நீர் அசைவாடுவீராக. எங்கள் ஜனத்தின் மேல் அசைவாடுவீராக. எங்கள் பிள்ளைகள் மேல் அசைவாடுவீராக. உலர்ந்து போய் இருக்கிற எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய அசைவாடுதல், உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளாய் வெளிப்படுவதாக. ஆண்டவருடைய மகத்துவத்தின் வல்லமை ஆண்டவரே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே மாமிசமான ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உலர்ந்து போயிருக்கிற எங்கள் வாழ்க்கை துளிர்விடத்தக்கதாக விடிய கால வெளிப்பை போல சுகவாழ்வு துளிர்க்க கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய அக்கினி, ஆவியானுடைய அக்கினி, ஆவியானுடைய அக்கினி இப்ப சேனையா எழும்ப பண்ணுகிற அக்கினி, சேனையா எழும்ப பண்ணுகிற அக்கினி. நல்ல கரங்களை தட்டு, நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திர அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல விடுதலையோடு 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 ஆவியோடு உண்மையோடு நம்முடைய எண்ணங்கள் ஸ்தோத்திர அப்பாற்பட்ட தேவ மகிமையின் வல்லமை இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிமார்களையும் அவன் நிரப்புவதாக நிரப்புவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற அதே ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகத்தில் வல்லமை. ரக தான ரக தான ரக தான ரக தான நீக தான ரக தான ரக தான ரக நீக தான ரக தான ரக தான சக தான ரக தான. அந்த மகிமை ஆண்டவரே நல்ல விடுதலையோடு நல்ல விடுதலையோடு நல்ல விடுதலையோடு நல்ல விடுதலையோடு நல்ல கரங்களை தட்டி ஆவிகள் நிறைந்த எல்லாரும் விடுதலையோடு ஏகோபித்து 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 சபைக்குள்ளையும் வெளியில் இருக்கிற எல்லாரும் நல்ல விடுதலையோடு ஆவியில் நிறைந்து ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய வாசையில கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நல்ல மகிமைப்படுத்துவோம். ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய நடத்துதல், ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை, நம் சிந்தையை ஆளுகை செய்கிற ஆவியானவர், மனதை ஆளுகை செய்கிற ஆவியானவர், நம்மை ஆவிக்குள்ளாய் கொண்டு போகிற ஆவியானவர். அது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, அவன் நீச்சல் ஆழத்திற்குள்ளாய் கொண்டு போய் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. நம் சிந்தைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நடத்துதல் நமக்குள்ளாய் உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நீ நல்லவன் 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 நல்லவன், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க ஆண்டவரே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா.
ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானதே. எல்லாம் சத்தமா சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் மேலப்பா, எங்க ஒவ்வொருவரும் மேலப்பா. இன்னும் சத்தமா இயேசு ராஜாவுக்கு எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமா? அவ்வளவு சத்தமா. எங்க சபையில் ஆவியானவரே நீங்க அசைவாடுங்க. தேவா ஐயா அசைவா. ஓ யாக்கமானா ராதா ராபா சத்தானா ராதா ராகா. ஐயா அசைவாடோ அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டப்பா. மறுபடியும் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உன்னாம சொல்ல ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. எல்லாம் சேர்ந்து அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உன்னாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. என் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உன்னாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க ஏசையா. நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய்
வந்திருக்கிறேன். உன்னாம சொல்லி ஓய்வின்றி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நலந்தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலந்தரும் சத்தத்தை உயர்த்தே, நன்மைகளின் ஊற்றே, நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே, நன்றி நன்றி ஐயா. மரணத்தை அவருக்கு ஆராதனை ஐயா. மன்னா பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி. ஓ விண்ணப்பம் கமனரோ, நீ நன்றி ஐயா. என் கண்ணீரை துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் கண்ணீரை துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்து. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, மகத்துவம் நிறைந்த தேவன், ஒருவர் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிற அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியா சகதனரபா புரியந்தனரமோனரி அத்துனாலரபோ. அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் எல்லாரும் விடுதலையோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ மகிமை, அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ தொடுதல், அந்த தேவனுடைய சத்தம், அந்த தேவனுடைய அசைவாடுதல், ரா
நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு, நல்ல தேவனுக்கு மகிமை. ராஜாதி ராஜாவுக்கு, வல்லமையுள்ள தேவனுக்கு, அற்புதமான தேவனுக்கு, ஆச்சரியமான தெய்வத்திற்கு, வல்லமையுள்ள தெய்வத்திற்கு எவ்வளவு பலத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இதே நேரத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அரண்களும் அது நிர்மூலமாக்கும். கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு தடையாயிருக்கிற தடைகள் அவைகள் விலகுவதாக. கர்த்தரை மகிமை வெளிப்படும் பொழுது அந்த மகிமைக்குள்ளாக எது நிற்க முடியாதபடி ஸ்தோத்திரம், அது உருகி போகத்தக்கதாக எல்லா பிரச்சனைகள், எல்லா வேதனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா சூனியங்கள், எல்லா மாந்திரிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் அழிக்கப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனுக்கு மகிமை 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 மகிமை. ராதானா ராபாபா ராதானா 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 ராபாலா சகதானா ராதானா ராதாலா ராதாலா உரியத்தாலா ராபாலா ராபாபா. அந்த மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி உலகமெல்லாம் ஐயா உமன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா உமன்புதான் மாறாதையா மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. ஆமப்பா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. மறுபடியும் என் தேவனேப்பா ஆமப்பா உம்மையே என்னுள்ளமோ என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமோ என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் சத்தமா என் தேவனே என் இயேசுவே உம்மை நேசிக்கிறப்பா நேசிக்கிறேன் என் தேவன். ஓ இயேசுவே ஓயா ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே. ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பே துதி பாடுவே துதி பாடுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசி
தேவனே, அவரே நம்முடைய ஆண்டவர், கைவிடாத என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அப்படியே கரங்களை கூப்பி நாம் உண்மையா நேசிக்கிறப்பா, உண்மையாம நேசிக்கிறப்பா. எந்த நிலைமையில் இருந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன் ஐயா, உம்மை நான் நேசிக்கிறப்பா, உம்மை நேசிக்கிறப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாக்கியமான, இந்த சந்தோஷமான, இந்த மகிமையான அனுபவத்துக்குள்ள என் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்ப்பா. சொல்லுங்க, அப்படி நீங்களே சொல்லுங்க. உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவா, உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவா, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவா, உங்கள் ஆசையை நிறைவேற்றுவா. அதுதான் தேவனுக்கு உகந்த ஜெபம். ஆண்டவரே என் குடும்பத்தில் இன்னும் தாறுமாறாய் அலைகிற என் பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தரை அறிந்தும் அறியாமல் இருக்கிற என்னுடைய கணவன், என் மனைவி, என் உடன்பிறப்புகள், ஆண்டவரே என்னுடைய பெற்றோர்கள், உங்க பிள்ளையாய் மாறட்டப்பா. சொல்லுங்க, உங்க பிள்ளையா மாறட்டும். ஆண்டவரே நீங்க அவங்கள சந்திங்கப்பா, இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே என் பட்டணமும் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, என் பட்டணம் இயேசுவை அறியணும். ஆண்டவரே நாங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்கள் இயேசுவை அறியணும். இந்த 30 லட்சம் ஜனங்கள் இயேசுவை காணணும். 4 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிற வட இந்திய ஜனங்கள் உம்மை அறியணும். உங்க மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே உங்க மகத்துவத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஆமென். அப்படியே இடது கையை உங்க நெஞ்சில் வச்சு வலது கையை உயர்த்தி என் தேவையை சந்திங்கப்பா. நான் எந்த இடத்துல என்ன நிலைமையில வந்தோமோ அதை மாற்ற உம்மால முடியும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க. இந்த நோகம் என்னை விட்டு மாறட்டும். ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். தேவையோடு நிற்கிற உங்களுடைய ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பீராக, உடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்ய வல்லமையுள்ள தேவன். அப்படியே நீ செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய ஆராதனை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதித்ததற்காக நல்ல ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாம் இணைஞ்சு ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கையை தட்டி தேவனுக்கு எல்லாம் மகிமை செலுத்துங்க. உற்சாகமா கர்த்தருக்கு மகிமை. லோயாமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 33:18 எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். ஆமென். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தரலும் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அது மோசே வருவதற்கு காலதாமதமான பொழுது அவர்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் யார் என்று எங்களுக்கு அறிய வேண்டும் என்று ஆரோன் இடத்துல கேட்டது நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய நகையெல்லாம் கலத்து என்னச்சுன்னா ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அதை என்னச்சுன்னா நமஸ்கரித்து அதை வணங்கினார்கள். அதற்கு முன்பாக ஆடி பாடி அதை என்னச்சுன்னா தொழுது கொண்டதை நான் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், எனவே நீ போ என்று சொல்லி ஆண்டவர் என்னச்சுன்னா மோசையை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன் என்று என்னச்சுன்னா சொன்னான். தேவனுக்கு மகிமை உண்டாது. ஆனால் மோசே ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் அது உம்முடைய ஜனங்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் நடத்தி கொண்டு வந்து நீர் ஜனங்களை என்னச்சுன்னா விடுவித்து இந்த வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்படுவார் என்று சொன்னால் எதிரிகள் எள்ளி நகையாட ஆரம்பிப்பார்கள். எனவே அந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் மேல் மனதிறங்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான்.
கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். கேட்டு அந்த ஜனங்களை அழியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆனால் அவர்கள் செய்த என்னச்சுன்னா அந்த ஆராத நிமித்தமாக அங்கே என்னச்சுன்னா அநேகர் என்னச்சுன்னா மரித்து போக அங்கே ஏதுவாய் மாறினது. அதற்கு பின்பாக ஆண்டவர் தேவ சமூகத்தில் மோசே நின்று ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி இந்த ஜனங்களை நீ நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்னச்சு 33ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, இந்த ஜனம் நீ நடத்தி கொண்டு வந்த எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு போ, என் தூதன் உனக்கு முன்பாக வருவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னான். அப்படி சொல்லிட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதே என்னச்சு 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். எதற்காக இந்த விண்ணப்பம் பண்ணுகிறான்? ஆண்டவர் சொன்னா, ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரவேலுக்கு என்னச்சுன்னா மத்தியில் இருந்தது. அதை சுற்றி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் முன்பாக மோசேயும் ஆரோனும் என்னச்சுன்னா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பாக அதை சுற்றி என்னச்சுன்னா மற்ற ஜாதி அது என்னச்சுன்னா அந்த கோத்திரங்கள் இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் சொன்னா, இவர்கள் மத்தியில் இருக்கிற இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போ, இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் இவர்களோடு கூட இருக்க விரும்பவில்லை என்று ஆண்டவர் என்னச்சுன்னா தன்னுடைய வாசஸ்தலத்தை அந்த ஜனத்தை விட்டு வெளியே புறம்பே கொண்டு போனான். என்னை சந்திக்க வருகிறவன் அங்கே வரட்டும் என்று ஆண்டவர் சொன்னான். அப்பொழுதுதான் என்னச்சுன்னா மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது என்னச்சுன்னா கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று கேட்கிறான். அப்போ ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறாரு அடுத்த வசனத்தில் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னான். உடனே ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆமா ஆண்டவரே, நீர் எங்கள் கூட வராமல் இருந்தா ஸ்தோத்திரம் எங்களை கொண்டு போக வேண்டாம், உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னால் செல்லலைன்னா எங்களை கொண்டு போக வேண்டாம், நீர் எங்களோடு கூட இருப்பதினால் தானே நாங்கள் விசேஷமானவங்க அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட அந்த 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். அல்லேலூயா. எதை காண்பித்தரலும்? உங்க மகிமை எனக்கு காண்பித்தரலும். உடனே ஆண்டர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என் மகிமை யாரும் என்னச்சுன்னா பார்க்க முடியாது. அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை என்னச்சுன்னா அவன்கிட்ட சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், நான் யாருக்கு இறங்கணுமோ அவனுக்கு இறங்குவேன், யாருக்கு கிருபை பாராட்டணும் அவனுக்கு கிருபை பாராட்டுவேன், யாருக்கு இரக்கம் பாராட்டணும் அவனுக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு என்னச்சுன்னா 22ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் அவனை பார்த்துச்சு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும், என் மகிமை கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? மூடுவேன். நீ என்னுடைய என்னச்சுன்னா நான் கடந்து போவதை என் பின்புறம் நீ பார்ப்பாய். இதுதான் ஆண்டவர் சொன்ன, என் மகிமையை காண்பியும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்ன ஆண்டவர் சொன்னது, நான் என்ன கடந்து போவேன், ஆனால் உன்னை நான் கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன், நான் கடந்து போக மட்டும் என் கரம் உன்னை மூடி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா தேவனை ஒருவனும் என்னச்சுன்னா கண்டதில்லை, தேவனை ஒருவனும் கண்டதில்லை. ஸ்தோத்திரம், அந்த மகிமையை பார்க்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் என்னச்சுன்னா சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. மோசே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கலாம், ஆனால் ஆண்டருடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை என்னச்சுன்னா ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவு கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. இந்த மகிமை தேவன் வெளிப்பட்டது என்னச்சுன்னா தச்சுரூபமாய் வெளிப்படவில்லை. தேவன் வெளிப்பட்டதெல்லாம் அக்கினியாய் வெளிப்பட்டார், மேகமாய் வெளிப்பட்டார், தேவன் என்னச்சுன்னா நிழலாய் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பயங்கரமான தோற்றத்தோடு என்னச்சுன்னா உருவத்தில் வெளிப்படாமல் சில கிரிகை நிமித்தமாக செயலின் நிமித்தமாக தேவன் ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்பட்டதை பார்க்க முடியும். அதான் தேவ பிரசனம் என்று சொல்லுகிறோம், அதான் தேவ மகிமை என்று சொல்லுகிறோம், அதுதான் தேவனுடைய நடத்துதல் சொல்லுகிறோம், அதான் தேவனுடைய கிரிகை என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் என்ன உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவருக்கு ஸ்தோத்திரம். மோசே அதை என்னச்சுன்னா ஆண்டர் காட்டல, ஆனால் அவர் மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு விளங்க பண்ணினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிமை எங்க வெளிப்பட்டது?
எங்க ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1:15 வாசிக்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சு ரூபமும், அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சு ரூபமும், ஆண்டவருடைய தச்சு ரூபம், ஸ்தோத்திரம், அவருடைய உருவம் அப்படி ஜெராக்ஸ், அப்படி பார்க்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கிறார். அதான் தேவனுடைய, அவர் அதரிசனமான தேவனுடைய தச்சுருவம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஸ்தோத்திரம். அதோடு கூட எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3 வரை வாசிக்கும் பொழுது, அங்கே வாசிக்கிற ஸ்தோத்திரம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன். எப்படி திருவலம் பற்றினாரா? பூர்வ காலங்கள் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு என்னச்சுனா திருவலம் பற்றின தேவன். 2வது வாசிக்கிற 2ஆம் வசனத்தில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவர் அவருடைய, இவர் யாரு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய பிதாவுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். தேவனுடைய என்னச்சுன்னா தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து என்னச்சுன்னா இந்த உலகத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவர் என்னச்சுன்னா பிதாவை என்னச்சுன்னா நமக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிலே பிதாவின் மகிமையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய, ஏன்னா அவர் தச்சுரூபமாய் இருக்கிறார், அவர் பிரகாசமாய் இருக்கிறார், அவர் சொரூபமாய் இருக்கிறார். அவருக்குள்ள இந்த மகிமையை நீங்களும் நானும் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். எங்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி மாறிட்டு? ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தில் பாருங்க. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. தோத்திரம். அவரை ஒருத்தரும் ஒரு நாள் பார்க்கல. ஆனா அந்த மகிமை எனக்கு காண்பியும் என்று என்ன ஸ்தோத்திரம் மோசே தேவனிடத்தில் கேட்ட பொழுது, நான் உன் கரத்தினால் நான் கடந்து போக மட்டும் உன்னை மூடுவேன் என்று சொன்ன தேவன் அந்த மகிமை என்னச்சுனா அவருடைய அன்பின் குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்னச்சுனா பிதா தம் மகிமையை வெளிப்படுத்தினார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிசமாகி வார்த்தையாய் இருந்தவர், அது தேவனாய் இருந்தவர், அவர் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுடைய மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அவரை நாம் பார்ப்பதற்கு அந்த மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. தோத்திரம். கர்த்தருக்கு 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 1:18 வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பிதாவினுடைய தன்மையும் பிதாவினுடைய குணாதிசயங்களும் பிதாவினுடைய ஸ்தோத்திரம் கர்த்தத்துவமும் வல்லமையும் அந்த கிரியையும் பிரசனமும் வெளிப்படுவதற்கு இயேசு ஒருவரே காரணமாய் இருந்தார் என்று ஆமதிக்கிறவங்களாம் நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் என்ன பிலிப்பு கேட்கிறான், பிதாவே
பிதாவை எங்களுக்கு நீர் காண்பியும் என்று இயேசுவை பார்த்து கேட்ட பொழுது அவர் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், இயேசு சொன்ன வார்த்தை என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் பாருங்க, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னா, அதற்கு பிலிப்புவே, நீ இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை பார்த்தாலே போதும் பிதா. அவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார்த்தா நீ பிதாவை பார்க்கிறாய் என்று ஆண்டவர் என்ன பிலிப்புக்கு சொன்னார். அடுத்த வசனத்தில் 11 பாருங்க, 11 ஆமை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது, நான் செய்கிற கிரியை நிமித்தமாவது என்னை நீங்க நம்புங்கன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் நான் செய்கிற கிரியை நிமித்தமாவது நீங்கள் என்னை நம்புங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு 12 சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற அந்த பிதாவின் கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தன்மை நமக்குள்ள இருந்தால் ஸ்தோத்திரம், நாமும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நம்மாலையும் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது 13ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனை பிதா மகிமைப்படும்படியாய் அதை அவர் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பித்தரலும். அந்த மகிமை என்னச்சுன்னா எப்படி பார்க்க முடியும்? அது என்னச்சுன்னா அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தற்ரூபமாய் அவருடைய ரூபமாய் மாற்றப்பட்டார். அவருடைய பிரசன்னமானார். அவர் ரூபமாய் என்னச்சுன்னா மாற்றப்பட்ட அவர், சொரூபமாய் மாற்றப்பட்ட அவருக்குள்ள என்னச்சுன்னா அவர் வெளிப்பட்டார். அதனால்தான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 9:26 வாசிக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிதாவின் மகிமை, குமாரனின் மகிமை, பரிசுத்த ஆவியினுடைய மகிமை. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிமையை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணுவார். இதை எப்படி நமக்குள்ளே விளங்க பண்ணுகிறார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சகல சிருஷ்டிகள் மூலமாய் தேவன் தம்முடைய கிரியை அது மூலமாய் விளங்க பண்ணுகிறார். அடுத்து அவர் படைத்த மனுஷன் மூலமாகவும் அந்த மகிமையை விளங்க பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை என்ன செய்து அறிவிக்கிறது. இங்க இருக்கிற என்ன படைக்கப்பட்ட என்ன ஸ்தோத்திரம் ஜீவ சந்துக்கள், படைக்கப்பட்ட மிருகங்கள், படைக்கப்பட்ட என்ன ஸ்தோத்திரம் கொடி மச்சங்கள், படைக்கப்பட்ட என்ன ஸ்தோத்திரம் கொடிகள், செடிகள், மரங்கள், இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கு என்ன ஸ்தோத்திரம், ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை இவைகள் எல்லாம் என்ன வெளிப்படுத்துகிறது. அதே போல அவருடைய மகிமையின் சாயலாக உங்களையும் என்னையும் கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் சங்கீதம் 4-5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 8:4-5, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும்
மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதனையும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏற்றதால் இல்லாதபடி எல்லா சிருஷ்டியும் எல்லா மனிதனும் தேவனால் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லா மனிதனுக்குள்ளும் மகிமை இருக்கிறது, எல்லா மனிதனுக்குள்ளும் கனம் இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவருக்கு முன்பாக எல்லாம் சமத்துவமானதே. அல்லேலூயா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்கிற ஒன்று இல்லாதபடி எல்லா சமத்துவத்தையும் எல்லா மனிதனையும் அவர் தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலுமே அவர்களை முடிசூட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதனே உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், ஏழைகள் பணக்காரன் என்று சொல்லி மனிதனே பிரித்து கொண்டானே தவிர என் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த அத்தனை மனிதனையும் மகிமையினாலும் கனத்தினாலுமே முடிசூட்டினார். அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவனுக்குடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நினைச்ச மனிதனை எப்படி படைத்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பிதாவின் மகிமை கிறிஸ்துவுக்குள்ளாய் வெளிப்பட்டது, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்த மகிமை நமக்குள்ளாயான ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினார். நம்முடைய சிருஷ்டிப்பின் மூலமாக தேவன் இந்த மகிமையும் கனத்தையும் நமக்குள்ளாய் வைத்தார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கு என்று, என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. எதற்காக மனிதனை படைத்தாரா? ஏன் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினாரா? வசனம் சொல்லுது, என் மகிமைக்கென்று, நான் என் மகிமைக்கென்று அவனை சிருஷ்டித்தேன், என் மகிமைக்கென்று அவனை உருவாக்கினேன், என் மகிமைக்கென்று அவனை படைத்தேன், என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்தை விட்டு விலகி என் முகத்தை அவர்கள் நோக்கி பார்த்தால் நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சிருஷ்டிகள். ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் அல்ல, இந்த தேசத்தில் உலகத்தில் உருவாக்கப்பட்ட பொழுதே அவருடைய மகிமையாக அவருடைய கனத்தினாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா அந்த மகிமையை மனிதன் தன்னுடைய தவறு நிமித்தமாக தன் பாவத்தின் நிமித்தமாக இழந்து போனா அந்த மகிமை மறுபடி நமக்குள்ளாய் வருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக அவர் அடிக்கப்பட்டது நிமித்தமாக விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்த நிமித்தமாக விழுந்து போன மணிக்குளத்தை மறுபடியும் அதே மகிமையினால் கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் நம்ம என்ன சொன்னா, நான் உன்னை படைச்சு உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன், உன்னை படைத்தேன், என் நாமத்தை உனக்கு நான் தரித்தேன். எதற்கு தெரியுமா? அதுல 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்ன சொல்லி வருவார்களாம்? சொல்லுங்க, என்ன சொல்லி வருவார்களாம்? தேவனுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்லுதான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்போது அவர் துதி என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு ஆத்துமா மேன்மை பாராட்டு, சிறுமைப்பட்டதை கேட்டு மகிழ்மைப்படுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை. ஆமே, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. வேடிக்கை பார்க்குறது ஆராதனை அல்ல. ஆமே, ஸ்தோத்திரம். இது ஆராதனை. நம்ம எல்லாம் இணைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், ஆண்டரை உயர்த்தணும். அவருடைய மகிமை என்னச்சுன்னா தான் அவரை தொழுது கொள்ளும் போதுதான் அவர் நமக்கு சமயமாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள அவருக்கு ஐஸ்வர்ய சம்பந்தம் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவரையும் அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அவர் ஆராதிக்க தாங்க உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்ய அவருடைய மகிமைக்காக
அவருடைய கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நம்மை ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. அதை உணராத மனிதன் என்ன நடந்தது? எப்படி மாறிவிட்டார்? அந்த மனிதன் எப்படி மாறிவிட்டார்? ரோமர் 1:19 பாருங்க. ரோமர் 1:19 வாசிக்கிறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செய்தார்? ஆமாம், தேவனை குறித்த அறிவை தேவனே அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் பரிசுத்த உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரா? வழி நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு வேற யாரும் போதிக்க வேண்டிய, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவன் அவர் நம்ம சொல்லுகிறார், தேவனை குறித்து அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவினாலே உலகம் உண்டானதுக்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல அவர்களுக்கு என்னல்ல, இடம் இல்லை. அடுத்த வசனம் 21, அவர்கள் தேவனை அறிந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகள் என்ன செய்தாங்களா? இப்படிதான் ஆராதிக்கணுமா? இப்படியெல்லாம் சத்தம் போடணுமா? இப்படியெல்லாம் என்னச்சுன்னா அப்படி எப்படி என்ன இப்படியெல்லாம் நம்ம சொல்லணுமா? ஏங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். நல்ல ஆண்டவர் ஆராதிக்க தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். ஏன்னா ஆண்டவர் சொன்ன, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி அவரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகள் என்ன செய்தார்களா? அதனால என்ன ஆயிட்டு? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன ஆயிட்டான்? ஏன் இன்னைக்கு வாழ்க்கை இருளடைஞ்சு போச்சு? நீ கர்த்தரை துதிச்சு பாருங்க, ஆண்டவரை உயர்த்தி பாருங்க, அவரை ஸ்தோத்தரித்து பாருங்க, உங்க வாழ்க்கை இருக்க இருளெல்லாம் மாறும். ஏன்? நீங்க மகிமைக்காக, தேவ மகிமைக்காக ஒரு மகிமையின் பாத்திரமா, கனத்துக்குரிய பாத்திரமா நீங்க சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவங்க நம்மெல்லாம். அந்த ஆண்டவரை நம்ம உண்மையா, நம்மை படைத்த ஆண்டவரை நம்ம உண்மையா மகிமைப்படுத்தினா அவர் நம்ம வாழ்க்கையை ஒரு பிரகாசம் உள்ளதாய் அவர் மாற்ற தேவன் வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்துல, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரன். ஆண்டவரை ஆராதிக்காம இருக்கிறவங்க, தேவனை ஸ்தோத்தரிக்காம இருக்கிறவங்க ஞானியன்ல, அவன் பைத்தியக்காரன். யாரு சொல்லுங்க? ஆண்டவரை ஆராதிக்காதவங்க யாரு சொல்லுங்க? பக்கத்தில் ஆட்களை பார்த்து தைரியமா சொல்லுங்க. ரெண்டு பக்கம். கர்த்தரை ஆராதிக்காம ஸ்தோத்தரிக்காமல் இருந்தா நீ ஒரு பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. வாய கர்த்தருக்கு திறக்காம இருந்தா நீ ஒரு பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. அவருக்குன்னு ஆராதிக்க தான் கர்த்தர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினா. ஆனா இன்னைக்கு நம்ம ஞானி என்று என்ன, நம்ம பைத்தியக்காரன் போல என்ன இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஞானி என்று சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரராகி. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க 23, அழிவில்லாத தேவனுடைய மகிமைய அழிவுள்ள யாருக்கு கொடுத்தாங்களா? அவர் ஆராதிக்க காட்டல மனுஷன் தாங்க முக்கியம். ஐயா, கர்த்தர் தாங்க முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை, அழிவில்லாத தேவனுடைய மகிமை. ஆமே ஸ்தோத்திரம். அந்த மகிமை எனக்கு காண்பியும் என்று மோசே சொன்னான். அவனுக்கு பார்க்க முடியல. அந்த மகிமையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமையை வேற ஒருவருக்கும் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன, என் மகிமையை நான் வேற ஒன்றுக்கும் கொடேன் என்று சொன்னார். அழிவுள்ள மனுஷனுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக தேவனுடைய மகிமையை மாத்திட்டாங்களா? மாத்தலையா? இன்னைக்கு அப்படித்தானே மாத்திருக்கிறாங்க. ஒரு 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 பள்ளி, அது பள்ளி எனக்கு கவிலியா அது என்ன சொல்லுவாங்க?
இங்கே என்ன சொல்லுவாங்க, பள்ளியா கேவலியா, பள்ளி கேவலி. அது ஒரு மாதிரி சத்தம் போட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களை பார்த்தா பைத்தியன்னு சொல்லுங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமை எங்க எதுக்கு மாத்திட்டாங்க? அது சொல்லுது. ஒரு கழுத கத்துனா என்னச்சுன்னா நன்மை நடக்குன்னு தெரியுது. அந்த கழுத போட்டாவை கொண்டு வச்சு அதில் நன்மை வரும்னு தெரியுது. ஒரு கருப்பு கயிறு தொங்கப்பட்டு அதில் வரும்னு தெரியுது. ஒரு சீனிக்கல்ல என்னச்சுன்னா ஒரு கருப்பு கயிறில் கட்டி அதில் 2 பச்சை மிளகா கொம்பு மாதிரி வச்சு ஒரு எலுமிச்சங்கால தொங்கப்பட்டா அதில் நன்மை வரும்னு தெரியுது. அவர் சிருஷ்டித்தது அது. ஆனால் அதில் இருக்கிற என்னச்சுன்னா அதில் பெரிய என்னச்சுன்னா நம்ம அதில் பார்க்குறோம். அதுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அழிவில்லாத தேவ மகிமையை எங்கே போய் கொடுத்துட்டோம்? ஒரு சீனி கல்லுக்கும் ஆமாம் 2 பச்சை மிளகா சரி வத்தலுக்கும் 2 என்னச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு கருப்பு கயிறுக்கும் ஒரு என்னச்சுன்னா தாயத்துக்கும் ஸ்தோத்திரம் இருக்கிற என்னச்சுன்னா காரியத்துக்காக கொடுக்கிறோமே. ஆண்டவர் சொல்ல ஏன் வாழ்க்கையில் அடைஞ்சு போச்சு? என்னை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், என் மகிமைக்காகவே நான் அவர்களை மகிமையாய் படைத்தேன். அந்த ஜனங்க என் மகிமை அழிவில்லாத மகிமையை ஸ்தோத்திர மனுஷன், பறவை, மிருகம், ஊரும் பிராணிகள் செய்யும் தொழில தெய்வம் குப்பை. தேவன் ஜீவனுள்ள தேவன் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல நம்பிக்கை வச்சா காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், யுத்தங்களை கேள்விப்படுவாய். ஆனாலும் கர்த்தர் உன்னை பிழைப்பூட்டுவார், உனக்கு படி அழைப்பார். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்காம வேலைக்கோ தொழிலுக்கோ ஸ்தோத்திர மனுஷனுக்கோ குடும்பத்துக்கு என்று சொல்லி பிள்ளைகளுக்கு என்று கொடுத்தா விக்கிரகம். அது ஆண்டவர் சொல்ல அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊரும் பிராணிகளாகி இவைகளுக்கும் ரூபங்களாக ஒப்பாக மாற்றினார்கள். நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்று இருக்கிறது. நான் இருக்க வேண்டிய இடத்தை இன்னொரு இடத்துக்கு கொடுக்கிறார்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. என் மகிமை வேறு, என் மகிமை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். ஆனால் என் ஜனங்கள் என்ன, நான் படைத்த என் மகிமைக்கென்று மகிமையாய் படைத்த ஜனங்களும் கணத்திற்குரிய பாத்திரமாய் படைக்கப்பட்ட ஜனங்களும் என் அழிவில்லாத மகிமை என்னச்சுன்னா மனுஷனுக்கும் பறவைக்கும் மிருகத்திற்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஒப்பாக மாற்றிட்டாங்களே. ஆண்டவர் என்ன அடுத்த வசனம் சொல்லுதார் பாருங்க, 24 அவர் சொல்லுதார் பாருங்க, இது நிமித்தமாக அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை எங்க ஒப்பு கொடுத்தாரா? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனுக்கு பொல்லாத சிந்த, ஏனுக்கு அக்கிரம சிந்த, ஏனுக்கு கசப்பு, ஏனுக்கு வைராக்கியம், ஏனுக்கு மன்னிக்க முடியாத மனுஷிகனத்தின் சுபாவங்கள் ஏன் மனுஷனுக்குள்ள வருது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம இருந்தனால, ஸ்தோத்திரம், நம்ம சிந்தையினால வீரரானனால, உணர்வில்லாமல் நம்ம இருதயம் போனது நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இழிவான ரோகங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்தேங்கிறார். அவமானத்துக்கு மட்டுமல்ல, அசுத்தத்திற்கு மட்டுமல்ல. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனத்தில் பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனத்தில் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கும் ஒப்பு கொடுத்தாரா. அந்தபடி அவர்கள் பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு அனுபவமாக என்ன விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். முறைகெட்ட என்ன வாழ்க்கை எங்க வந்தது? நீ கர்த்தரை உண்மையா ஆராதிச்சு பாருங்க, தேவனை உண்மையா தொழுது கொண்டு பாருங்க, கர்த்தரை உண்மையா மகிமைப்படுத்தி பாருங்க. தேவ மகிமைனா உங்க வாழ்க்கை மூடப்பட்டதுன்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில வீழ்ச்சியை ஒரு நாள் கர்த்தர் வைக்க மாட்டா. தேவன் நம்மை சாட்சியா நிறுத்துவா. வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். அதனால ரோமர் 8:30 சொல்லுது. ரோமர் 8:30 வாசிக்கிறோம், அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாராம், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறாராம், யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை எப்படிப்பட்டிருக்கிறாராம்,
அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மகிமைப்படுத்திருக்கிற நாம, அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதை செஞ்சாலும் தேவ நாம மகிமைக்காகவே செய்யணும். 1 கொரிந்தியர் 10:31 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலையும் தேவனுடைய மகிமைக்கென்றே சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். எதை செஞ்சாலும் நீ புசித்தாலும் சரி, நீ குடித்தாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, அதுல ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? நீங்க செய்கிற வேலையில மகிமைப்படுகிறாரா? நீங்க செய்கிற தொழில கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? இந்த கர்த்தர் கொடுத்த இந்த சத்தியத்தின்படி நீங்க வாழுகிறீங்களா? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், நீ என்ன செஞ்சாலும் ஏன் நாம மகிமைக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பாட்டு மட்டும் போலும். உன்னாம உயரணுமே, உம்மரசு வரணுமே, விருப்பம். நல்லா தான் இருக்கு, அது செய்யலையே. அவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு பிரியமானதை எப்பொழுது செய்கிறபடியா அவர் என்னை தனித்து விடவில்லை. ஆமென். அவருக்கு பிரியமானதை எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்னை தனித்து விடவில்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஏன் இருள் அடைஞ்சிட்டு? ஏன் நம்ம வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், இழிவான ரோகம், இழிவான இச்சை, இழிவான என்ன சின்ன ஸ்தோத்திரம் காரியத்திற்கு கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்துட்டா? ஏன் இந்த நுகம் நம்ம விட்டு என்ன சின்ன மாறல? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஏன் இது பண்ண மாறல? அவருக்கு நம்ம மகிமை செலுத்தல. இன்னைக்கு அவர் சொல்ல, நீ எதை செஞ்சாலும், அவன் எதை புசித்தாலும் எதை குடித்தாலும், அவன் அதான் பவுல் அழகா சொன்னான், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க என்ன உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு என்ன இருக்காது, தகுதி இல்லை. அல்லேலூயா. அவன் தோத்திரம். மற்றவங்கள மாதிரி சாப்பிட எனக்கு முடியும், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. மற்றவங்கள மாதிரி குடிக்க எனக்கு தெரியும், ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. மற்றவங்கள மாதிரி உடுத்த எனக்கு தெரியும், ஆனால் எல்லாமே அது தகுதியாக இருக்காது. நான் தகுதியானதை சாப்பிடணும், நான் தகுதியானதை என்ன செய்யணும், உடுத்தணும், நான் தகுதியானதை குடிக்கணும், நான் தகுதியானபடி என் வாழ்க்கை, என் செயல்முறை எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு உகந்ததை அல்லாமல் வேற ஒன்றையும் செய்யக்கூடாது. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் எனக்கு சித்தமானதை செய்யாமல் என் பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறபடியா அவர் என்னை தனித்து இருக்க விடவில்லை. அல்லேலூயா. நான் என்ன சின்ன ஸ்தோத்திரம், என் சுயமாய் ஒன்று நான் பேசவில்லை, நான் என் சுயமாய் ஒன்று நான் செய்யவில்லை, என் பிதாவுக்கு எதுவோ அதைத்தான் நான் செய்கிறேன்னு சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சபையே, இந்த காலை நேரத்தில் தேவ மகிமை அன்றைக்கு என்னச்சுனா, அந்த மோசே சொன்ன, ஆண்டவரே உம் மகிமை எனக்கு காண்பியும் என்று சொன்னான். அந்த மகிமை நமக்குள்ளாய், நம் சபைக்குள்ளாய், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலைகளை, நம்முடைய தொழிலே ஸ்தோத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் எதை செய்தாலும் அந்த தேவ நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பேதுருவை குறித்து ஆண்டவர் ஒன்று சொன்னார். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஒன்று சொன்னார். என்ன சொன்ன? யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னா, அந்த பேதுரு பின்வாங்கி போனா, ஒரு பெண்ணிடத்தில் என்ன இயேசுவை மறுதலித்தான். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு என்ன வேலைக்காரரிடத்தில் மறுதலித்தான், இன்னும் மறுபடியும் பெண்ணிடத்தில் மறுதலித்தான். 3 தடவை என்னச்சுன்னா அவரை நான் அறியவில்லை என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அதே பேதுரு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், தேவனால் என்னச்சுன்னா தேவனை விட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி தன் பழைய இடத்திற்கு அவன் திரும்பி என்னச்சுன்னா வலை எடுத்து கொண்டு போனான். பிறரையும் அழைத்து கொண்டு போனான். ஏமாற்றம் அடைந்தான், தோல்வியை சந்தித்தான், வெறுமை என்கிற நிலைமைக்குள்ள இருந்தான். இயேசு அவனை தேடி வந்தார், அவனை மறுபடியும் உயிர்ப்பித்தார். இப்பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்,
நீ என்னிடத்தில் என்ன அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்ட பின்பாக அவனை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொன்னார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயல் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை என்ன செய்வான், கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளையா இருந்த காலத்திலே தேவன் அறியாம இருந்த காலத்திலேயும் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் பொறுமையா இருக்கிற தேவன். ஒரு கை வைத்தால் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையா இருந்த பொழுது நாம் அடிமைத்தனமா இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் கர்த்தரால் என்ன மீட்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது என்ன என் விருப்பப்படி அல்ல, என் ஆசைப்படி அல்ல, என்னுடைய என்ன ஸ்தோத்திரம் மனதில் இருக்கிற விருப்பத்தின்படி ஆசையின்படியோ என்னுடைய என்ன ஸ்தோத்திர விருப்பத்தின்படி நான் போக முடியாது. ஆமே ஸ்தோத்திரம். நான் கையை நீட்டுவேன், வேறொரு அறையை கட்டுவான், எனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு அவன் என்னை கொண்டு போவான் என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, இவன் தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் என்னை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி அவர் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கையை நீட்டுவ, இன்னொரு அறையை கட்டுவான், இன்னொருவன் நினைச்சன உன்னை வழி நடத்தி இஷ்டமில்லாம இடத்திற்கு உன்னை கொண்டு போவா. ஆண்டவர் சொன்ன மரணத்தை குறித்து, மரணத்தினால் அவன் என்னை இப்படி மகிமைப்படுத்துவான் என்று சொன்னான். அதான் வேதம் சொல்லுகிற 116ஆம் சங்கீதத்தில் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நம்மை வெளிப்படுத்தின விசேஷத்தில் அமை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அமை ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பாக்கியவான்கள். அவன் நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை என்ன அறியா. அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், யாரும் அதை குறித்த உணர்வு இல்லாது இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன தங்கள் என்ன நீதியாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். தீங்கு வருவதற்கு முன்பாகவே கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தன் மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்தினான்? ரோமாபுரியில கர்த்தருடைய ஊழியத்தை சபை செய்கிற ஸ்தோத்திரம் சபையின் பிதாவாகிய ஸ்தோத்திரம் மூப்பனாகிய ஸ்தோத்திரம் கண்காணி ஆகிய இந்த என்ன ஸ்தோத்திரம் பேதுரு சபை என்ன உபத்திரம் நீரோ மன்னனால உபத்திரப்படுத்தப்படுகிறது, எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் பேதுருவை பிடித்து அவன் சிறைப்படுத்தி அவனுக்கு என்ன ஸ்தோத்திரம் மரண தண்டனை கொடுக்கிறான். அவனுக்கு என்ன மரண தண்டனை? இயேசு எப்படி மரித்தாரோ அதே போல அவனை சிலுவையில் அடிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவன் அப்படி கொண்டு போகப்படும் பொழுது ஒரு என்ன அவன் கேட்கிறான், ஒரு வேண்டுதல் கேட்கிறான். என்னை அந்த பரிசுத்தவான் அந்த தெய்வம் என்ன மரித்தது போல அல்ல, என்னை தலைகீழாக என்னை மரிக்க வேண்டும். நான் அப்படி மரிப்பதற்கும் பாத்திரவான் அல்லன்னு தன் மரணத்திலையும் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக தலைகீழாக என்ன மரிக்க சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய மகிமை அவன் கேட்ட உங்க மகிமை எனக்கு காண்பியும் அப்பான்னு மோசே கேட்டா. அந்த மகிமை என்ன ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நம்மையும் என்ன அவருடைய மகிமையின் சாயலாக அவர் நம்மை மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆண்டவருடைய மகிமை, அந்த மகிமைக்குள்ளாய் இருக்கிற நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? அவருக்கு உகந்தபடி நடக்கிறோமா? அவருக்கு உகந்தபடி வாழுகிறோமா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா இந்த மகிமை வெளிப்பட்டால் பல ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. நம்ம வாலிபர்கள் எழும்பி அப்படி போங்க. ஸ்தோத்திரம். வாலிபர்களையும் போங்க. மற்ற கவனிங்க. இந்த மகிமை வெளிப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த மகிமை வெளிப்பட்டால் யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 43, 44 வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 29, 43, 44 வாசிக்கிறோம். அங்கு இஸ்ரேல் புத்தரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. மகிமை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மகிமை வந்துட்டுன்னா
நம்ம வாழ்க்கை எப்படி மாறினுமா, அந்த என்னுடைய மகிமையான அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும். அடுத்து 44 வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்துவேன். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இருக்கிற ஸ்தலத்தை மட்டுமல்ல, இதை நான் விரும்பினபடியா ஸ்தோத்திரம், இது என்னுடைய, நான் இது வாசம் பண்ணுவேன்னு சொன்னவர். அவர் என்னச்சுன்னா அந்த இடத்துல என்னச்சுன்னா பரிசுத்தப்படுத்த மட்டும் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர், ஆலயத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவனுடைய மகிமையே. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அந்த மகிமை வந்தா ஏதோ துள்ளுதல்ல, அந்த மகிமை வந்தா ஏதோ ஷேக் ஆகுதில்லை, அந்த மகிமை வந்தா ஏதோ 2 வார்த்தையை பேசுவதல்ல, அந்த மகிமை வந்தா ஏதோ ஆர்ப்பரிப்பதல்ல. அந்த மகிமை யாருக்குள்ள வருகிறதோ, அந்த மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ, அந்த மகிமை வரும் பொழுது அசுத்தம் மாறும், அசுத்த சிந்தை மாறும், அசுத்த எண்ணங்கள் மாறும், அசுத்த என்ன ஸ்தோத்திரம் பேச்சுகள் மாறும், அசுத்த பார்வைகள் மாறும், அசுத்த உணர்வுகள் மாறும், அசுத்த நடைகள் மாறும். அசுத்தமான இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த வேசித்தனத்தின் ஆவி நம்மை விட்டு மாறும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், சபையும் பரிசுத்தமாய் மாறும். கை வைத்தல்ல சொல்லுங்க, இந்த மகிமை தான் சபைக்கு தேவை. அல்லேலூயா. அந்த மகிமை வந்தால் மாற்றம் ஏற்படுத்தும். அது எப்படின்னா பரிசுத்தமாய் மாற்றும். இந்த மகிமை வந்தா இரண்டாவது என்ன செய்யும்? இந்த மகிமை வந்தா ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களை பகல்ல வழிகாட்டும்படியாய் அவர்களுக்கு என்ன மேகஸ்தம்பமாகவும், இரவில் என்ன வழிகாட்டும்படியாய் அவர்களுக்கு என்ன ஸ்தோத்திரம் அக்கினி ஸ்தம்பமாகவும் அந்த மகிமை இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனே அவர்களுக்கு முன்பாக போனா, அவரே என்ன ஸ்தோத்திரம் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அந்த மகிமையாக இஸ்ரவேலுக்குள்ளே வெளிப்பட்டார். இந்த மகிமை இருந்தால் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வனாந்தரத்திலையும் வழி நடத்தும். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவா, மகா வறட்சியான காலின் ஆத்துமாவை திருப்தியாக்குவா, என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. எந்த வனாந்தரத்தின் பாதையிலையும், எந்த இடுக்கமான பாதையிலையும், எந்த துர்பத்தின் பாதையிலையும், எந்த வருத்தத்தின் பாதையிலையும் ஒரு தேவ பிள்ளை தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அந்த வனாந்தரத்தின் பாதைகளில் கர்த்தர் நடத்துவார். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், ஆறுகள் உன்மேல் வரும்பொழுது பொருளுவதில்லை, அக்கினி சூளை வந்தால் நீ வேகுவதில்லை, ஏன்னா நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ சேதம் அடைவதே இல்லை. கை வைத்து சொல்லுங்க. நாம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவா, நீதியின் பாதை நடத்துவா. நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு என்ன சொன்னா, என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் அவைகளை பேர் சொல்லி அழைப்பேன், அவைகள் என்ன சத்தத்தை கேட்டு எனக்கு பின் செல்லும். அல்லேலூயா. அவர் பின் செல்லுகிறது ஆடு. இயேசுவை ஃபாலோ பண்ணாதது ஆடுகள்ல. குருவை தொடரும் சீஷனாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இயேசு சொன்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அவன் என்னை பின்பற்றுகிறவன் மரிப்பதில்லை, நான் அவனை எழுப்புவேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகிமை நமக்குள்ள வந்தா வழிகாட்டும், அந்த மகிமை நமக்குள்ள வந்தா பரிசுத்தப்படுத்தும், அந்த மகிமை நமக்குள்ள இருந்தா பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னாகமம் 14:10 பாருங்க. என்னாகமம் 14:10 பாருங்க. என்னாகமம் 14:10 அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை என்ன செய்து ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் தோத்திரம் 11 வசனம். கர்த்தர் மோசேக்கு, எது வரைக்கும் இந்த ஜனங்க எனக்கு கோபம் உண்டாக்குவார்களா? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் காட்டி எது வரைக்கும் என்ன நினைச்சுன்னா விசுவாசியாது இருப்பார்கள். முறுமுறுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு கொடுக்க போகிற தேசத்தை போய் பார்த்துட்டு வாப்பா. ஒரு 12 பேரை தேர்ந்தெடு. அதில் 12ல் 10 அவுட். விக்கெட்டு போயிட்டு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரை கொண்டு ஆண்டவர் ஜெயித்தார்.
கடைசி 10வது விக்கெட் போறதுக்கு முன்னாலேயே அவன் ஜெயிச்சிட்டான். ஆமே, 2 பேர் தான், 10 பேர் மெஜாரிட்டி விழுந்து போயிட்டாங்க. அப்ப மெஜாரிட்டி சொன்னதா சரியா? இல்ல. அந்த 2 பேர் தேவனுக்கா நின்றாங்க, உத்தம இருதயத்தோடு நின்னாங்க, சுத்த ஆவியோடு நின்னாங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நாம் போவோம், அவர்களுக்கு முன்னால் நம்ம வெட்டுக்கிளியை போல தான் இருக்கிறோம், ஆனாலும் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நம்மை அவர்களை காத்த நிழல் அவரை விட்டு போயிட்டு நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் எளிதாய் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஐயா, அந்த மகிமை இருந்தா நமக்கு சேதமே இல்லைங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகிமை இருந்தா சேதம் இல்லை. அங்க ஏனாக்கின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், அரண் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் காலைப்பு சொல்லுகிறான், மோசே அன்றைக்கு கர்த்தர் மோசேயை உம்மோடு சொன்னார்ல, ஸ்தோத்திரம், அதை நீ யோசுவா நீ கேட்டிருக்கல, என்ன நாங்க போவேன், இந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், ஏனாக்கின் புத்திரன் அங்க இருக்கிறான்னு தெரியும், ஆனாலும் கர்த்தர் மலை நாட்டை எனக்கு தருவா. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற அரக்கர்கள் இருந்தார்கள், அங்க இருக்கிற அரணிப்பான பட்டணங்கள் இருந்தது, ஆனாலும் என்ன சொன்ன, கர்த்தர் அவனோடு கூட இருந்த நிமித்தமாக அந்த மலை தேசம் எப்ரோன் காலேப்புக்கு சொந்தமாய் மாறினது. சத்துரு ஒரு நாளும் தொட முடியவில்லை. அதான் கர்த்தர் சொன்னார், ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார். அது அவனை சேதப்படுத்தாது. அவன் கண்களால் பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் அந்த துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பான். நம்மை சேதப்படுத்தாது. அக்கினி மதலாய் இருக்கிறவர், வேலி அடைத்து காக்கிறவர், ஸ்தோத்திரம், மறைவிடமாய் இருக்கிறவர், தூதரை விட்டு காக்கிறவர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. கையை வைத்து தலையில சொல்லுங்க, இந்த மகிமை வெளிப்பட்டால் பரிசுத்தம், இந்த மகிமை வெளிப்பட்டால் வழி நமக்கு எவ்வளவு இக்கட்டில் இருந்தாலும் இதுதான் வழின்னு கர்த்தர் நம்மை வழிகாட்டி நம்மை கொண்டு போய் கரை சேர்க்க அவரால் முடியும். இந்த மகிமை வெளிப்பட்டா நமக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த மகிமை வெளிப்பட்டா எந்த வனாந்தரத்திலையும் நம்மை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் போஷிக்க முடியும். அலையில சொல்லுங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இந்த வனாந்தரத்தில் சாகவா எங்களை கொண்டு வந்த, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை செத்து போகிறோம், எகிப்துக்கு போவது நலமா இருக்கும். மோசேக்கு விரோதமாக கல்லெடுத்தாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் போய் மோசே விழுகிறான். கர்த்தர் சொன்னா, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க, அலையிலோயா. அது என்ன, அது என்ன? காலையில் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொன்ன, என்ன கிடந்தா, முத்து முத்தாக கிடந்தான். என்ன கிடந்தா? அப்படி இருந்தேன், அப்படி முத்து முத்தாக இருந்தேன். எனக்கு என்னென்னு கேட்டால், இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மன்னா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்களா? எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்களா? 40 வருஷம். தங்கள் சொந்த பலனால் தன் வேலை செய்து பலனை கிடைக்கும் மட்டும் கர்த்தர் அவங்கள போஷிக்காமல் விடவே இல்லை, போஷித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. வீட்டில் கூட சாப்பாடுக்கு லேட் ஆகுங்க, ஆனால் ஆண்டர் கொடுத்த நேரம் சாப்பாடு டைம் மாறவே மாறாது. அல்லேலூயா. அது என்ன கொடுத்தாராம்? அடுத்த வசனத்தில் பாருங்களேன். காலையில் சாப்பிட என்ன கொடுத்தாராம்? காலையில் சாயங்காலத்தில் நீங்கள் புசிப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுத்தாராம்? இறைச்சி. அப்போ இறைச்சி எப்போ சாப்பிடணும்? அடுத்து காலையில் விடிய காலத்தை நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும். அப்போ அப்பமும் என்ன கொடுத்தாரு? இறைச்சி. அல்லேலூயா. ஆமே. யோசித்து பாருங்க, எத்தனை லட்சம் ஜனங்க அந்த அவங்கள போஷித்த ஆண்டவர் உங்களை போஷிப்பாரா? போஷிக்க மாட்டார். உங்கள் குடும்பத்தை போஷிப்பாரா? போஷிக்க மாட்டார். உங்களை நடத்துவார? நடத்த மாட்டாரா? அவர் சொல்லுகிறார், என் மகிமை உன்னை போஷிக்கும். என் மகிமை வெளிப்பட்டா நீ போஷிக்கப்படுவாய். ஆண்டவர் நினைச்சு நம்மை திருப்தி அடைய பண்ணுவா. கர்த்தருக்கு மகிமை. உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது உன் குறைவை காணாதிருப்பாய். அந்த ஆசீர்வாதத்தை தருவா. அந்த மகிமை வெளிப்பட்டால் என அற்புதம் நடக்கும். யோவான் 11:40 வாசிக்கிறோம். யோவான் 11:40 வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண. ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, நார் ஆண்டவரே. என்ன நார்னா என்ன? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அமிஸ்தோத்திரம், நீங்கள் விசுவாசியுங்கள். தெய்வீக சுகத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், உங்கள் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும். எப்பேற்பட்ட வியாதியும் மாற்ற இயேசுவாலே முடியும். 12 வருஷமாய் ஒருவராலும் சுகமாக்க முடியாத, எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்ட மகளுக்கு தேவ மகிமை வெளிப்பட்ட பொழுது அற்புதம் நடந்தது. ஸ்தோத்திரம். அவன் சப்பானியாக தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதல் சப்பானியா இருந்தவன் 40க்கும் அதிகமான வயதுடையவனை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே ஒரே நிமிஷத்தில் கால்கள் பலனடைந்து கரடுகள் பலனடைந்து அவன் குதித்து எழும்பி துதித்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் அற்புதம் செய்தார். 38 வருஷமாக என்ன ஸ்தோத்திரம் கொலத்தண்டைகளை கடந்தவன். ஸ்தோத்திரம். யாருமே அவனை சுகமாக்க முடியாதபடி, உதவி செய்ய முடியாதபடி நீண்ட நாட்களாய் வியாதியாய் கடந்தவனை என் இயேசுவின் வல்லமை சுகமாக்கினது. 18 வருஷங்களாக சபைக்குள்ளாய் முடமாய் கடந்தவள், கூனியாய் இருந்தவளை என் இயேசுவின் வல்லமை சுகமாக்கினது. அதே மகிமை இன்றைக்கும் உண்டு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். டாக்டர் கைவிடப்பட்ட வியாதியா இருந்தாலும், மருத்துவரால் புறக்கணிக்கப்பட்டதா இருந்தாலும், இயேசுவின் மகிமை சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் செத்து போனதையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது என்பதை விசுவாசிக்கிறவருக்கு கையமறித்து அல்லேலூயா என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. தேவ மகிமை அல்லேலூயா சுகமாக்கும். இந்த மகிமை என்ன செய்யும் கடைசியா? ஸ்தோத்திரம். யோவான் 1:8 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. யோவான் 1:8 அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தான். 9ஆம் வசனம் பாருங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. இருள் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அல்லேலூயா. அவன் பிரகாசிக்கிற அந்த ஒளி. நம்ம வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை அப்படியே என்னச்சுன்னா இருளடைஞ்சு போச்சுயா. என் வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தம்பித்து பாழாய் போச்சுயா. வாழ்க்கை என்னச்சுன்னா கூனி குறுகி போயிட்டா. இன்னைக்கு அந்த மகிமை அவங்க வெளிப்பட போகுது. அந்த மகிமை வெளிப்பட்டா எந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இடத்துல இருளடைந்து போனீங்களோ நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பா, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், பிரகாசத்தின் பாத்திரமாய் அன்றைக்கு யோவான் ஞானசன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் எரிந்து பிரகாசிங்கள் ஆண்டவர் சொன்னாரே, அதே போல உங்களை அந்த மகிமை வெளிப்பட்டா இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நாம் ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாய், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை பிரகாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி எழும்பி நின்று கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மகிமையை எனக்கு காண்பியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துகிற மகிமை எனக்கு காண்பியும் ஆண்டவரே, என்னை நடத்துகிற அந்த மகிமை எனக்கு காண்பியும் ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிற மகிமையை காண்பியும் ஆண்டவரே, என்னை போஷிக்கிற மகிமையை, குறைவில்லாமல் போஷிக்கிற மகிமையை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அந்த மகிமை எனக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரையா. என் வாழ்க்கையில் இருளாயிருக்கிற வாழ்க்கை அநேகருக்கு பிரகாசமாக இருக்கத்தக்க அந்த மகிமை எனக்கு விளங்க பண்ணப்பா. எல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல தேவனை துதிங்க. நல்ல கர்த்தர் வாயை திறந்து நல்ல விடுதலையோடு ஆண்ட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடத்தில் நம்ம முடிக்க போகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு வழி தெரியாத உங்களுக்கு அவர் உங்களை போதித்து நடத்துகிற தேவன், சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற தேவன். அவர் உங்களை நடத்துவார்.
நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு என்னன்னு தெரியலையே, இக்கட்டில் இருக்கிறனே, நெருக்கத்தில் இருக்கிறனே, என்ன செய்வேன்னு தெரியாம இருக்கிற உங்களுக்கு அவர் வழியை உண்டாக்குவார். இதுதான் வழிமகனே, இதுதான் வழிமகளே, நீ இதுல நடன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவா உங்க வாழ்க்கையில. ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து என்னை பரிசுத்தமா வாழ முடியலையே, இன்னைக்கு அந்த மகிமை இறங்கி வரும். அந்த மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும். அந்த மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படும். உங்க சிந்தை பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். உங்க எண்ணம் பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். உங்க பார்வை பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். உங்க பேச்சு பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். உங்க இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். உங்க நடக்கைகள் பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். உங்க செயல்கள் பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். என சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பரிசுத்தப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. ஓ, வழி நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர். எது உங்களை சேதப்படுத்தாது மகனே, மகளை எது உன்னை சேதப்படுத்தாது. அவர் அக்கினி சம்பமாய், அவர் மேக சம்பமாய், அந்த சம்பத்துக்குள்ளாய் நீ இருக்கிறாய். எது உன்னை சேதப்படுத்தாது, எது சேதப்படுத்தாது, எது சேதப்படுத்தாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உங்களை எது பறித்து கொள்ள முடியாது. சட்டைக்குள்ள இருக்கிற எதை, எந்த மாந்திரிக வல்லமையோ, எந்த சூனியத்தின் வல்லமையோ அமை உங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. அந்த மகிமையின் மேகம், அந்த மகிமையின் மேகம், அந்த மகிமையின் மேகம். கர்த்தருக்கு மகிமை. குறைவில்லாம நடத்துவா, குறைவில்லாமல் போஷிப்பா, குறைவில்லாமல் போஷிப்பா, அமை குறைவில்லாமல் போஷிப்பா. அமை என்ன செய்வேன் என்று சொல்லுகிற உங்கள் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே. அந்த மகிமை வெளிப்படுவா, வெளிப்படுவா, வெளிப்படுவா. இன்றைக்கு சுகமாக்குற அந்த வல்லமை, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உங்களை சுகமாக்குவதாக, சுகமாக்குவதாக, சுகமாக்குவதாக. அந்த மகிமைக்கா இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்ப எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தரை முறிப்பா, கர்த்தரை முறிப்பா, கர்த்தர் முறிப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் பலவீனம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் உச்சாம் தலையிலிருந்து உள்ளாம் கால் வரையும் அற்புத தெய்வீக சுகமாக்குற வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதமான தெய்வீக சுகம் உண்டாவதாக. இயேசுவே, உங்க வல்ல மகிமை வெளிப்படட்டும், உங்க மகிமை வெளிப்படட்டும். வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இருளாயிருக்கிறவங்க வாழ்க்கை அநேகருக்கு பிரகாசமாய் மாற்றுவா, அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவா. ஏசப்பா, அந்த மகிமை என்னை பிரகாசம் உள்ள நபராய் மாற்றுகிற அந்த மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஐயா, என் குடும்பத்தில் வெளிப்படட்டும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாத ஆண்டவரே, அந்த மகிமை எனக்கு காண்பி தரலாம் ஆண்டவரே. அது எங்களுக்குள்ள வெளிப்படட்டப்பா. மோசே கேட்ட ஆண்டவரே, உன் மகிமை எனக்கு காண்பியும் என்று கேட்டான். நீங்க சொன்னீங்க, நான் கடந்து போகும் பொழுது என் கரத்தினால் உன்னை மூடுவேன், என்னை பார்ப்பேன்னு சொன்னீங்களப்பா. என் சமூகத்தில் வந்து நீ நில்லு, நான் உனக்கு குறித்திருக்க இடத்துக்கு வா. அவனை அழைச்சி அந்த இடத்துல அவன் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வந்து நின்ற பொழுது நீங்க அவனோடு உடன்படிக்கை பண்ணினீங்களே, எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயமான கிரியைகளை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன், நான் உன்கூட செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த அற்புதத்தை என் ஜனங்களுக்கு நீ செய்வீராக, எங்கள் சபைக்கு நீ செய்வீராக, எங்கள் ஊழியத்தை நீ செய்வீராகப்பா. அந்த இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்க கிருபையத்தார். சமாதானமாய் அனுப்பும், தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டுடைய மகிமை எங்க கூட இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக.
எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சல மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.